வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்க பார்த்தாலும் ஒரு பேர சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நடிகர் விஜய். ஓ! ம். குறிப்பிட்ட தேதியில அவர் படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனா ஆகல. எண் 9 அவருக்கு ராசியான எண்ணா. 2026 தேர்தல் அவர் வாழ்க்கைய எப்படி நிர்ணயிக்க போகுது? ஜோதிட ரீதியா தகுந்த விளக்கம் குடுத்தீங்கன்னா, ரசிகருக்கும் சரி, எனக்கும் சரி, ஒரு திருப்தியா இருக்கும். அதாவது அம்மையார் ஜெயலலிதா அம்மா, ஐயா எம்ஜிஆர் அவங்கலாம் அரசியல்ல இருந்து தான் திரைப்படத் துறையில இருந்து தான் அரசியலுக்குள்ள வந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். உண்மைதான். அதுபோல சில நடிகர்கள் அரசியலுக்குள்ள வந்து ஷைன் ஆனவங்களா இருக்காங்க. ஆனா சில நடிகர்கள் அரசியலுக்குள்ள வந்து ஒண்ணுமே ஆளாம போனவங்களும் இருக்காங்க. கரெக்ட்டா? ஆமா. ஓகே. இப்ப ஜோதிடம் என்பது என்னடான்னா, ஆய்வுக்குட்பட்டது, ரிசர்ச்க்கு உட்பட்டது. சரி. 19 அவர் கடக ராசியில பிறந்திருக்காரு. கடக ராசிக்கு இப்போ குரு வந்து உச்சமான இடம் அந்த இடத்துல. அதனால அவர் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. கரெக்ட். வார்த்தைகள் பலிக்கட்டும். பெரியவங்க சொல்றதெல்லாம் பலிக்கட்டும். ஆனால் ஜோதிடம் என்பது ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. சரி. அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ பொதுவா ஒரு பேட்டர்ன் எப்படின்னா, ம். விஜய் அவர்களுக்கு வந்து சுக்கிரன் ஆதிக்கமாக இருக்கிறது. ஓகே. சுக்கிரன் என்பது என்டர்டெயின்மென்ட், பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு. 2வது சுக்கிரன் என்பது ரொம்ப அழகு, ம். அவரே அழகுக்காரகன். அழகுதான். அழகுதான். அப்போ அழகுக்காரகன் பிளஸ் அந்த அழகை ரசிப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? உண்மை. அவங்களும் சுக்கிரன் பேட்டர்ன்ல இருக்கிறவங்க தான். ம். ஓகேவா? அப்போ சுக்கிரன் பேட்டர்ன்ல இருக்கிற விஜய் சார் அவர்கள் இப்பொழுது அரசியல் என்ற சூரியன் பேட்டர்னுக்குள்ள வராரு. ம். புரியுதா சொல்றது? இத ரிசர்ச். ஜாதக ரீதியா கடக ராசியில இவர் பிறந்த டேட்டுக்கு எவ்வளவு பேர் பிறந்திருப்பாங்க? ஆமா. அத்தனை பேரும் வந்து இப்ப சிஎம் ஆயிட முடியாது. ஆமாங்க. இப்ப இவர் வந்திருக்காருன்னா, இவர் நான் சிஎம்மா வரப்போறேன், ஆகப்போறேன், மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு வராரு. சரி. வரவேற்கிறது தமிழக மக்கள். அவருடைய ரிசல்ட் அப்புறம் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஜோதிடர்கிட்ட என்ன கேட்கிறீங்கன்னா, அவர் ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டாரா? அவர் சிஎம்மா வருவாரா? வரமாட்டாரா? என்பது ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. சரி. அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில ரிசல்ட்ஸ சொல்லலாம். அப்ப கூட அனுமானமே தவிர, அ ஆணித்தரமாக எதுவுமே சொல்ல முடியாது. உறுதி சொல்ல முடியாது. அனுமானிக்க முடியும். ஜோதிடத்தின் மூலியமாக அனுமானிக்கலாம். இதெல்லாம் சித்தர்கள், மகான்கள், யோகிகள் கையாண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட கலை. அது 19 ஒரு டிவி நிகழ்ச்சிக்காண்டி ராசி பலன் மாரி சொல்லுங்கன்னா, அதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயமா தான் நான் கருதுவேன். விஜய் சாருக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவருடைய பேட்டர்ன் வந்து சுக்கிரனுடைய பேட்டர்ன். சோ, மைக்கேல் ஜாக்சன் வேர்ல்டு ஃபுல்லா தெரிஞ்சவர். ம். மைக்கேல் ஜாக்சன்னா வேர்ல்டு ஃபுல்லா தெரியும். ஆமா. இப்ப விஜய் சார் வந்து தமிழகத்துல தெரியும், இந்தியாவுல தெரியும். வேர்ல்டு ஃபுல்லா தெரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவர் தொடர்ந்து சினிமால சினிமா ஃபீல்டுல இருந்தாருன்னா, இப்ப நம்மளுடைய சில ஆக்டர்ஸ் கூட இப்ப வந்து வெ வெளிநாட்டு படத்துக்குலாம் நடிக்கிறாங்க. ஆமா. இப்ப அட்லி கூட நம்ம படத்த எடுத்து இப்ப வெளிநாட்டு படம் கூட எடுக்குறாங்க. ஹிந்தி படம்லாம் எடுக்குறாரு. ஓகேயா? வெளிநாட்டு படம். ஹாலிவுட் அந்த மாரி வந்து அந்த சுக்கிரன் பேட்டர்ன்ல அவங்க எவ்வளவு உச்சத்துக்கு வேணாலும் போலாம். ம். அது ஆனா அவரு இந்த படம் தான் கடைசி படம்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. இல்ல அவரு வந்து அவரு அவரு என்ன நெனைக்கிறாரு? என்ன செயல்படுத்த நினைக்கிறாரு? அது அவருடைய நினைப்பு தானே. அவரு சொல்றது நான் இப்படி இருக்க போறேன்றது அது அவருடைய சாத்தியம் தான். ஆனா பொதுவா நீங்க கேட்கிற கேள்வி என்ன? சிஎம் ஆவாரான்னு கேட்கிறீங்க. அதுக்கு நான் அது ரிசர்ச்சின் அடிப்படையில மக்களுடைய விருப்பம். ரிசர்ச்சின் அடிப்படையில ஜாதக ஆராய்ச்சியின் அடிப்படையில நான் ஒரு பேட்டர்ன் விஷயமா சொல்றேன். அதாவது பொதுவா எல்லாருக்குமே என்ன உட்பட எனக்கு குரு வந்து அதிகமா இருக்கு. ம். அப்ப நான் குருவா இருக்கேன். நிறைய பேருக்கு குருவா வந்து வழிகாட்டுறேன். அது என்னுடைய பேட்டர்ன். ஓகேவா? நான் போய் நடிக்க முடியாது. கண்டிப்பா. ஓகேவா? அப்போ அரசியல்னா, இப்போ ஐயா மு.க. ஸ்டாலின் முதல்வர் எடுத்தீங்கன்னா, அந்த குடும்பமே அரசியல் குடும்பம். அப்ப அரசியல் பிளட்ன்னு சொல்லுவாங்க. ம். அப்ப அவர்கிட்ட அரசியல் தத்துவங்கள் அதிகமா இருக்கு. ம். ஏன்னா, எப்ப வேணாலும் மேடை ஏறுறது, பொதுமக்கள பார்த்து பேசுறது, இந்த அரசு ஆக்டிவேஷன் முழுமையா அவர்கிட்ட இருக்கு. அந்த சூரியனுடைய ஆதிக்கம். சூரியனுடைய ஆதிக்கம். இப்ப அவருடைய சன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட துணை முதல்வர். அவருக்கு கூட அந்த மாரி அந்த பேட்டர்ன்ல வந்துட்டு இருக்காரு. ம். சரிங்களா? ஆனா அவரும் வந்து சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. அவரும் நடிச்சிருக்காரு. ஆமா. அவரும் ஒரு நடிகர் தான். ஆனா, அவர் விஜய் மாரி வர முடியுமா? முடியாது. அப்ப விஜய் வந்து உதயநிதி ஸ்டாலின் மாரி வர முடியுமா? அரசியல் பேட்டர்ன்ல கலந்திருக்கு. ஏன்னா, அவர் பிளட் அவங்க அப்பாவுடைய பிளட். ம். ஓகேவா? அப்போ இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ரிசர்ச்சே அப்படி இருக்கு. இன்னும் நெறைய ரிசர்ச் பண்ணணும், ஆய்வு பண்ணணும். சரி, சரி. எடுத்து 19 சிஎம் வந்துருவாரு. அப்புறம் வரலன்னா அவருக்கு கர்ம தோஷம் அதனால வர முடியலன்னு சொல்லிட்டு போறதெல்லாம் சொல்லக்கூடாது.
ஓகேவா? அப்போ விஜய் சார் அவர்கள் சிஎம்மா வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களும் சுக்கரன் பேட்டர்ன் தான் இருக்காங்க. அவங்களும் இந்த பொழுதுபோக்கு தான். பொழுதுபோக்கு, அதாவது என்டர்டைன்மெண்ட் மெயின். ம். அப்போ ஒரு 100 இளைஞர்கள் எடுத்துப்போம். பொதுவான இளைஞர்கள், விஜய் ஃபேன் இல்ல, பொதுவான இளைஞர்கள். அந்த 100 பேர்ல ஒரு 20 பேர் விஜய் சார விரும்புறவங்க இருப்பாங்க. ஆமா. ஒரு 20 பேர் வந்து அஜித் சார விரும்புறவங்க இருப்பாங்க. ஒரு 20 பேர் வந்து பாடகர்கள விரும்புறவங்க இருப்பாங்க. எனக்கு இளையராஜா சாங்ஸ் பிடிக்கும். நான் எப்பவுமே அத தான் கேட்டுட்டு இருப்பேன். அப்படின்னு இருக்காங்க இல்லையா? ஆமா. எல்லாம் பார்க்குறாங்கல்ல. ம். அப்போ விஜய் படத்த பார்க்குறவங்க இருக்காங்க, அஜித் படத்த பார்க்குறவங்க இருக்காங்க. அ சில இளையராஜா ஐயா பாட்டு கேட்கறவங்க இருக்காங்க. இந்த மாரி சில பேட்டர்ன்ஸ் பிரிஞ்சு போகுது அந்த 100 பேர்ல. ஆமா. அதுல ஒரு 20 பேர் ஆன்மீகத்துல இருப்பாங்க. நான் ம். கோயிலுக்கு தான் போவேன். காலைல பொழுது விடிஞ்சு பெருமாள கும்பிடுவேன், சிவன கும்பிடுவேன். இப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த பேட்டர்ன மாத்த முடியுமா? முடியாது. அது அவரவர்களுடைய விருப்பம். அவரவர்கள் விருப்பம் அந்த கதிர்வீச்சு அவங்களை ஆட்கொள்ளுகிறது. ம். ஓகேவா? ஏன் டெய்லி காலைல கோயிலுக்கு போறவரு நேரா விஜய் தியேட்டருக்கு போக வேண்டியதுதானே? போமாட்டாரு. இப்ப விஜய் சார் படம் ரிலீஸ் ஆக போதுன்னா, ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போதுன்னா, அத ஃபர்ஸ்ட் டே பார்க்கறதுக்கு அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள். ம். தொண்டர்கள் வேற, ரசிகர்கள் வேற. தொண்டர்கள்னா அரசியல்ல. இப்ப ரசிகர்கள் தான் அவருக்கு வந்து பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வராங்க. ஆமா. ஒரு ஆன்மீகத்துக்கு நாட்டமா இருக்கிற ஒரு பையன் வருவானா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வருவானா? வரமாட்டான். ஆனா பார்ப்பான். எப்ப பார்ப்பான்? ஒரு 5 நாள் பொறுத்து 6 நாள் பொறுத்து பார்ப்பான். இப்ப இது அவருடைய பேட்டர்ன். அப்ப எல்லாருமே கொண்டாந்து நம்ம சுக்கிரன் பேட்டர்ன்ல மாத்த முடியாது. சோ, இவர் அரசியலுக்கு வராருன்னா, இவருக்கு வந்து சூரியனுடைய பேட்டர்ன் அதிகமா இருக்கணும். அந்த விஷயத்துக்குள்ள இவர் நிறைய நுழையணும். ம். நிறைய மேடைகள பார்க்கணும். நிறைய அரசியல்வாதிகளோட பழகணும். நிறைய அரசியல் தலைவர்களோட பழகணும். இப்போ சூரியன் பேட்டர்ன்ல இருக்கிற ஐயா செங்கோட்டையன். அவரு செங்கோட்டையன் கூட வந்து இப்ப சேர்ந்து வந்திருக்காரு. இப்ப வந்து முழுக்க முழுக்க அரசியல் பழுத்த படம் சொல்லுவாங்க அவரு. ஆமா. இப்ப அரசியலுடைய பேட்டர்ன் அவர் படத்துல வந்துச்சா? ம். ஓகேவா? இப்ப இந்த மாரி சில அரசியல் தலைவர்கள் இவர் கூட வர இவருக்கு அந்த அரசியல் பவர் ஏறும். அப்ப இவர் வந்து அரசியல் அவர் நினைக்கிறது நடக்கும். சுக்கிரன் பேட்டர்ன்ல இருக்கிற நம்மளுடைய ரசிகர்களை வச்சுட்டு இவரால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான். அப்போ என்னடா இப்போ இவர் அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சுட்டு தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இப்ப செங்கோட்டையன் ஐயா வந்துட்டாரு. ஆமா. இது போல நெறைய பேர் வந்து வருவாங்க. இப்ப செங்கோட்டையன் வந்த இடத்துல அவர் ஒரு தொகுதியில் நிற்பாரு. அந்த தொகுதியில விஜய் ஐயா அவருடைய ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கனவுகளா இருந்திருக்கும்ல. ம். நம்ம விஜய் சார் கூட நம்மளும் எலெக்ஷன்ல நிக்கிறோம், நம்மளும் எம்எல்ஏ ஆகிறோம், நம்மளும் விஜய் கூட வந்து அசம்பிளிக்குள்ள போறோம் அப்படின்னு எவ்வளவு வெறித்தனமான தொண்டர்கள்லாம் இருக்காங்க அவர் கூட. ஆமா. இப்ப அவங்களுடைய கனவுகள் அங்க வந்து ஸ்பாயில்ட் ஆகுது இல்லையா? ம். ஆனா அங்க அரசியல் வருது. செங்கோட்டையன் மாதிரி சில அரசியல் தலைவர்கள் உள்ள வருவாங்க. அப்ப அங்கங்க வரும்பொழுது ம். அரசியல் பேட்டர்ன் இவருக்கு ஏறும். அதுக்கப்புறமா அவருடைய ஆமா, கண்டிப்பா அவர் நினைச்ச அரசியல் வாழ்க்கை நடக்கும். ஜொலிக்கும். ஆமா. இப்போ அ அமரர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் கூட எடுத்த உடனே அரசியலுக்குள்ள சிஎம் ஆகல. ம். பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டாரு. அரசியல்வாதிகளோட இருந்தாரு. ஆமா. அதுல வந்து எம்எல்ஏவுக்கு நின்னாரு. அப்புறம் அமைச்சராவும் ஆனாரு. அப்புறம் சில கசப்புகள்லாம் எடுத்தாரு. அப்புறம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அம்மா கூட அவர் ஐயா கூட இருந்து ரொம்ப நாள் இருந்து சில அசிங்கங்கள், அவமானங்கள்லாம் பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அரசியல் தொடர்புகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் டைரக்டா வந்த உடனே ஒரே வருஷத்துல நான் சிஎம்ன்றது கொஞ்சம் சாத்தியம். கடினம். அந்த பேட்டர்ன் மாத்தணும். ம். இப்ப விஜய் சார் வந்திருக்காரு, அவர் பேட்டர்ன் மாத்தணும். மாத்த போறாரு. மாத்திட்டு தான் இருக்காரு. இப்ப அரசியல் தலைவரோட உள்ள வராங்க. அடுத்தது கூட்டணி. இப்ப வந்து அரசியல் ட்ரெண்ட். இப்ப இவரு கூட்டணிக்கு யாரு கூட வைக்க போறாரு? அப்ப அந்த கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் அரசியல் தானே. எதிர்காலத்துல அவருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அவர் சூரியன் பேட்டர்னுக்குள்ள வந்தார் என்றால் வாய்ப்பு உண்டு. சூரியன் பேட்டர்னுக்குள்ள வராம தன்னுடைய ரசிகர் கூட்டத்தை வைத்துக் கொண்டு ம். ம். நான் ஆட்சியை பிடித்திருவேன் என்றால் அது சுக்கிரனுடைய பேட்டர்ன். சுக்கிரனுக்கு அரசியலுக்கு அது சம்பந்தமே கிடையாது. entertainment மட்டும். என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். அதனால அவர் வந்து ஆனா உலகளவில் நிறைய தொடர்ச்சியா இதே சினிமால இருந்தாருன்னா அவரு வேர்ல்டு வேர்ல்டு லெவல்ல போயிடுவார். ஃபேமஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேமஸ் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. வாய்ப்பு இருக்கு. இதுதான் அவருடைய விஷயங்கள். இது வந்து ஆராய்ச்சியில இருக்கு, ரிசர்ச்ல இருக்கு. அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு தான் இறங்கி இருக்காரு. ம். அப்போ அந்த அரசியல் தூண்டுதல் இருக்கு அவருக்கு. அந்த சூரியனுடைய தூண்டுதல் கொஞ்சம் இருக்கு. ஆனால் அவரை சுத்தி அந்த பவுண்டரி வந்து அரசியல் சூரியன் பவுண்டரியா மாத்தணும். இன்னும் கொஞ்சம் சேரணும். மாத்தணும். ம். ஓகேவா? அதாவது ரசிகர்களா இருக்கிறவர்கள் தொண்டர்களாக மாற வேண்டும். ஓகே. தொண்டர்கள்னா என்டர்டைன்மென்ட்க்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ம். அரசியலுக்கு. அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசியல் விஷயங்களை நுணுக்கமா தெரிஞ்சுக்கணும். யார் அவங்களே ஆமா. தொண்டர்கள் தெரியும். ரசிகர்களே தொண்டர்களாக மாறணும்னா அவங்க தன்னை மாத்திக்கணும். ம். தன்னுடைய தலைவனுடைய கொள்கை என்ன? தன்னுடைய நிலைப்பாடு என்ன? இதுக்குள்ள வரணும். இப்போ ஒரு ஜோதிடர் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டு பேசுறீங்கன்னா,
கரெக்ட். நான் வந்து ரிசர்ச் பண்றேன், அதனால நான் அதை பேசுறேன். ஆமா. ஓகேவா? இல்லைன்னா முதல்ல சொன்னாங்களே, ஒருத்தர் சொல்லுவாரு, இவர் சிஎம் வருவாருன்ட்டு அப்புறம் வரமாட்டாரு. அதெல்லாம் பொத்தாம் பொதுப்பா சொல்லிட்டு போறது. அன்னைக்கே அவர் சொன்னாரு, இவர் சொன்னது கரெக்டா கணிக்கிறாரு. அதெல்லாம் சொல்லி வச்சா நடந்தா நான் நல்ல ஜோதிடர். ஐயா, இந்த படம் கரெக்டா 9ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது சொன்ன மாதிரியே வர முடியாம போச்சு. அது ரசிகர் மத்தியில ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. அது ஜோதிட ரீதியா அவருக்கு ஏதாவது தவறா இருக்கா? கரெக்ட்டுங்க. இப்போ விஜய் சார்னா, விஜய் சார் மட்டும் ஜனநாயகம் கிடையாது. ம். அந்த படத்தோட டைரக்டர் இருக்காருல்ல, ஆமா. அந்த படத்தோட ப்ரொடியூசர் இருக்காருல்ல, அவருடைய அவங்களுடைய ஜாதகங்கள் இருக்கும் இல்லையா? அவங்களுடைய ஜாதகங்களோட ஏம் இல்ல. அவங்களுக்கு ஏதோ டிராபேக் இப்போ. இவர் மட்டும் பொறுப்பு இவங்க மட்டும் பொறுப்பு கிடையாது. விஜய் சார் மட்டும் பொறுப்பு கிடையாது. அது மற்றவர்களுடைய ஜாதகத்தால கூட அந்த படம் நின்னு அப்புறம் வரும். இதுக்கு எல்லாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம விஜய் சார் மேல பழி போட்டுருவோம். அவருக்கு கட்டம் ஒருவேளை அவர் அந்த 9ஆம் தேதி அவருக்கு சரியான இல்ல அவருக்கு 9 ஓததான் தெரியலையே. அந்த 9 வந்து டைரக்டருக்காக வச்சாங்களா? இல்ல ப்ரொடியூசருக்காக வச்சாங்களா? இவருக்காக வச்சாங்க. வச்சாங்களே தெரியல. அது மட்டும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டேட்ல வேணா பொங்கலுக்கு முன்னாடி வச்சோம்னாக்கா, அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ஒரு 4, 5 நாள் லீவ் வரும். அப்போ எல்லா மக்களும் வந்து ஜனநாயகத்தை பார்த்துருவாங்கன்னு ஒரு கான்செப்ட்ல 9ஆம் தேதி வைக்கிறாங்க. ரசிகர்களுக்கு ஒரு அவங்க 18ஆம் தேதி வச்சிருக்காங்க. 20ஆம் தேதி வைக்கிறாங்க. அப்ப ஸ்கூல்ல ஆரம்பிச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க. அதுக்காக தான் பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது கூட மற்றவருடைய ஜாதகம் கூட அதுல இயங்கும். இவர் மட்டும் பொறுப்பு இல்ல. இவர் மட்டும் பொறுப்பு இல்ல. பணம் போட்டவர் பணம் எடுக்கணும். ஆமா, உண்மை. டைரக்டர் பண்ணவர் பேர் வாங்கணும். ஓகேவா? இதெல்லாம் இருக்கு. அப்ப அவங்களுடைய ஜாதகம் கூட இதுல இயங்கும். வெறும் விஜய் சாரை மட்டும் சொல்ல முடியாதுங்க. யார் யார் பிரார்த்தனை செய்கிறீர்களோ பிரார்த்தனை பண்ணுங்க. யார் யார் எண்ணங்கள் யார் யாருக்கு ஜெயிக்கணும்னு நினைக்குதோ அந்த எண்ணங்களை பிரார்த்தனை செய்யுங்க. அந்த எண்ணங்கள் ஒழுவாக போடுங்க. அவங்க ஜெயிச்சு வர போறாங்க. கண்டிப்பா. யார் வந்தாலும் நல்லாட்சி தரணும், மக்கள் எல்லாம் வழி நடத்தணும். நல்லது ஐயா. அது விஜய் சாரே வந்தாலும் சந்தோஷம் தான். மற்றவர் யார் வந்தாலும் நமக்கு அதை பத்தி எதுவும் கிடையாது. நம்ம வந்து பொதுவானவர்கள். நம்ம அரசியல்கள் அப்பாற்பட்டு இருக்கிறோம். ஆகையால் வருபவர்கள் அரசியல் தலைவர்கள் தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மாற்றங்களை எப்பவுமே எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கும். தமிழகம் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கும். அப்ப இப்ப என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க மக்கள் என்ற நிலைகள் 2026 மே மாதம் அப்புறம் தெரியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பல நல்ல தகவல்களை ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவாக எடுத்து கூறினீர்கள். இந்த நிகழ்ச்சியில் தாங்கள் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.